ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே லஞ்ச் மெனு சிக்கன் குழம்பும் அதுக்கு சைடிஷாக பள்ளிப்பாளையம் சிக்கனும் தான். இப்போ சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் இதோட ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை அப்படியே தோலை உரித்து முழுசாகவே வாஷ் பண்ணி முழுசாக சேர்த்துக்கிறேன், கட் பண்ணாமல். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட ஒரு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வேக விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இதோட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கன் மீடியம் ஃப்ளேமில் நல்லா தண்ணி விட்டு வேகும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 15 மினிட்ஸ் கழித்து இதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்ததும் இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இதோட மல்லி இலை தூவி இறக்கிக்க வேண்டியதுதான். இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட வரமிளகாயை விதையை நீக்கிட்டு கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் வதங்கினதும் இதோட ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த சிக்கனுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதுவும் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். சிக்கனை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். சிக்கன் எண்ணெயிலே வெந்தால் தான் இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி வரமிளகாய் நிறைய சேர்த்துருக்கனால அதில் உள்ள காரமே போதும். அதனால் நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுனா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கம்மியாக சேர்க்குறவங்க இந்த மிளகாய் பொடியை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நல்லா மூடி போட்டு வேக விடணும். சிக்கன் நல்லா வெந்ததும் இதோட கொஞ்சமாக தேங்காயை கொரன்னு அரைச்சி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் தேங்காய் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வேகிற வரைக்கும் விட்டுட்டு அதோட மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.